ஹலோ நம்ம பாக்ஸமின் சேனல்ல இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, அதாவது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நண்பா இந்த மாதிரி பிக்சார்ட்ல வந்து ஸ்டைலிஷ் ஃபாண்ட் வந்து எப்படி டெக்ஸ்ட் பண்றது அப்படின்னு. ஸோ இந்த வீடியோல நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். பிக்சார்ட்ல நமக்கு பிடிச்ச மாதிரி தமிழ் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டை எப்படி அதில் நம்ம டைப் பண்றது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் நம்ம பாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, கூடவே இருக்க பெல் சிம்மலையும் கிளிக் பண்ணிக்காங்க. அப்போ தான் நம்ம சேனலுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். பிக்சார்ட்ல நம்ம தமிழில் வந்து ஏதாவது டைப் பண்ணிவிட்டு நமக்கு பிடிச்ச மாதிரி அதை ஸ்டைலிஷாக வந்து மாற்றணும்னு நினச்சா அது நம்மளால் மாற்ற முடியாது. காரணம் அவங்க வந்து பிக்சார்ட்டில் இங்கிலீஷில் டைப் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஸ்டைலிஷ் ஃபாண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேனுவலாக வந்து தமிழில் வந்து எந்த ஒரு ஃபாண்ட்டுமே அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி தமிழில் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டை வந்து எப்படி நம்ம டைப் பண்ணுறது, அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போய்ட்டு தமிழ் ஸ்டைலிஷ் ஃபாண்ட் டிடிஎஃப் ஜிப் ஃபைல் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஜிப் ஃபைலை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்காங்க நண்பா. ஸோ இந்த மாதிரி வந்து ஜிப் ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ண அப்புறம் உங்கள் மொபைலில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லைன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ரேர் அப்படிங்கிற அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிக்காங்க நண்பா. ஸோ இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஜிப் ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண நாம வந்து குரோமில் தான் போய் டவுன்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இங்கே டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த டவுன்லோடுங்கிற ஃபோல்டரை வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. அதை ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய தமிழ் ஃபாண்ட்டை வந்து என்ன பண்ணணும்னா அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல தமிழ் ஃபாண்ட் ஜிப் ஃபைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து செலக்ட் பண்ணிக்காங்க. பண்ணிவிட்டு இந்த சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து இதுக்கு வந்து ஓகே கொடுத்துருக்காங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ஆன அப்புறம் என்ன பண்ணணும்னா நம்மளுடைய ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண அப்புறம் ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு அதை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா செலக்ட் பண்ணிக்காங்க நண்பா. செலக்ட் ஆல் கொடுத்துக்காங்க. செலக்ட் ஆல் கொடுத்த அப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா அதை வந்து காப்பி பண்ணிக்காங்க அல்லது கட் பண்ணிக்காங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் பிக்சார்ட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். பிக்சார்ட் அப்படிங்கிறத டைப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அந்த பிக்சார்ட் அப்ளிகேஷனுடைய அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ஓப்பன் பண்ணிக்காங்க. அதை ஓப்பன் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து காப்பி பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே வந்து அதில் பேஸ்ட் பண்ணிக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா அதில் பேஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணலாம். ஸோ பிக்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபாண்ட்டுமே வந்து சேஞ்ச் ஆகலை நமக்கு தமிழில் ஸ்டைலிஷாக. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா மை ஃபாண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்காங்க. அதை கிளிக் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு வந்து ஃபாண்ட் வந்து வேறு ஃபாண்ட்டில் ஸ்டைலிஷாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் வேறு ஸ்டைலில் சேஞ்ச் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ஸ்டைலுங்க பாருங்கள், ஒவ்வொன்றா சேஞ்ச் ஆகிறது உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஃபாண்ட் வந்து நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பிக்சார்ட்டில் மேனுவலாக வந்து தமிழில் எந்த ஒரு ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டும் கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி வந்து ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டை டிடிஎஃப் ஃபைலில் ஜிப் ஃபைலில் வந்து நம்ம அதை மை ஃபாண்ட்ஸில் போய் நம்ம இன்புட் பண்ணி நமக்கு இந்த மாதிரி பிடிச்ச ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய உங்களுக்கு வந்து எவ்வளவு ஸ்டைலிஷ் ஃபாண்ட் வேணும்னாலும் இந்த டிடிஎஃப் ஃபைலில் வந்து நம்ம பிக்சார்ட்டில் மை ஃபாண்ட்ஸில் இன்புட் பண்ணி நமக்கு பிடிச்ச தமிழ் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டில் நாம் டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ஃபாண்ட்டும் நமக்கு இன்னும் நிறைய பல ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டாக தேவைன்னா இதே முறையில் வந்து டிடிஎஃப் ஃபைலில் ஜிப் ஃபைலில் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி அதை நம்மளுடைய பிக்சார்ட் அப்ளிகேஷனில் மை ஃபாண்ட்டில் வந்து இன்புட் பண்ணி நாம் இந்த மாதிரி ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தமிழ் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டை நாம் வந்து டிடிஎஃப் ஃபைல் மூலிமா நம்ம மை ஃபாண்ட்டில் போய் இன்புட் பண்ணுறது மூலிமா நம்மளால் தமிழில் வந்து 1000க்கும் மேலான தமிழ் ஸ்டைலிஷ் ஃபாண்ட்டை நம்மளால் டைப் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் அப்படியே ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.